நேத்து நம்ம சிஎஸ்கே அணி பஞ்சாப் அணியை எப்படியாவது வீழ்த்தி சிஎஸ்கே அணி வெற்றி பயணத்தை தொடருவாங்க அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா தோனி கடைசி வரைக்கும் இருந்து எவ்வளவோ போராடியும் ஒரு 18 ரன் மட்டும் சிஎஸ்கே அணி எடுக்க முடியாம போனதால இந்த மேட்ச்ல அதிர்ச்சி தரும் தோல்வியை தான் அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க ஒரு சில சிஎஸ்கே ரசிகர்கள் கான்வே அவர் ரிட்டையர் அவுட் ஆகாம இருந்திருந்தா கான்வே தோனி 2 பேருமே நிச்சயமா கூடுதலாக தேவைப்பட்டிருந்த அந்த 18 ரன்னை எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஆட்டத்துல சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கலாம். ஸோ கான்வே ரிட்டையர் அவுட் ஆனது மிகப்பெரிய தவறு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு நேர்மாறாக நம்ம கான்வே அவரே நம்ம சிஎஸ்கே தோத்ததுக்கு அப்புறமா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல தோனி தான் கிட்ட வந்து இந்த மிக முக்கியமான விஷயத்த அவர் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமாக தான் நான் ரிட்டையர் அவுட் ஆனேன் அப்படின்னு கான்வே தன்னுடைய ரிட்டையர் அவுட்டை பத்தி சிஎஸ்கே தோத்ததுக்கு அப்புறமா கான்வே நிகழ்ச்சி அடையும் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. ஸோ அதுல கான்வே ஃபர்ஸ்ட் அவர் முக்கியமா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நேற்று பஞ்சாப் அணி அவங்க ரொம்பவே அற்புதமா பந்து வீசினாங்க. முக்கியமா எங்க சிஎஸ்கே அணி பக்கம் இருக்கிற பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே மிகப்பெரிய பிக் ஷாட் அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமா பஞ்சாப் அணியின் அவங்களுடைய போலிங் ரொட்டேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமா பிக் ஷாட் அதாவது சிக்ஸர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு பெருசா பஞ்சாப் அணி அவங்க தரவே இல்லை. அதனாலதான் நானும் சிவன் துபேவும் பார்ட்னர்ஷிப் போட்டப்ப சிக்ஸர் அடிக்கணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி செய்தும் எங்களால தொடர்ச்சியா சிக்ஸர்களை அடிக்க முடியல. 1-2 சிக்ஸருக்கு மேல எவ்வளவோ முயற்சி செய்தும் சிக்ஸரும் போகவே இல்லை. ஸோ இதனாலதான் 19வது ஓவர் துவங்கிறதுக்கு முன்னாடி தான் ரொம்பவே அதாவது கான்வே உடல் அளவில் ரொம்பவே அவர் ரன் எடுத்து ஓடி 18 ஓவர்கள் தான் களத்துல இருந்து விளையாண்டு கஷ்டப்பட்டதை பார்த்து உணர்ந்த தோனி இன்னும் 2 ஓவருக்கு 45க்கும் அதிகமான ரன்கள் தேவைப்படுது. கண்டிப்பா சிக்ஸர்கள் சர்ன்னு அடிச்சதான் அட்லீஸ்ட் வெற்றியின் கிட்டையாவது போக முடியும். கண்டிப்பா நீ ரொம்பவே சோர்ந்து போயிருக்க. நீ இருக்கிற நிலைமையில நிச்சயமா சர்ன்னு பிக் ஷாட் சிக்ஸர்களை அடிக்க முடியாது. நீயும் ரொம்பவே சோர்ந்து போயிருக்க. அதனால நீ ரிட்டையர் அவுட் ஆகி போ அப்படின்னு தோனி அவர்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண. நானும் ஏற்கனவே ரொம்பவே பலகீனமா இருந்ததால தோனி அவருடைய அந்த அட்வைஸை ஏத்துக்கிட்டு நான் ரிட்டையர் அவுட் ஆனேன். ஆனா களத்துல நான் நின்று விளையாண்டிருந்தாலும் நிச்சயமா என்னால அடிச்சிருக்க முடியாது. ஏன்னா பஞ்சாப் அந்த அளவுக்கு நல்லா அவங்க பந்து போட்டாங்க. நானும் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தேன். 10 குறைக்கு தோனி அவர் தான் 18வது ஓவர் கடைசி 2 பந்துகள் அடுத்தடுத்து அவர் சிக்ஸர் அடிச்சது. தோனி அவர்கள் நிச்சயமா இந்த மேட்சை கொண்டு போயிடுவாரு நம்மளுடைய உதவி இல்லாம அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அதன் காரணமாக தான் நான் ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே போனேன். அந்த வகையில மேட்சை விட தன்னுடைய நலன் மேல தோனி அவர்கள் அக்கறை காட்டி தன்னை ரிட்டையர் அவுட் ஆக்கி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அனுப்பி வச்சது தன்னை மிகப்பெரிய அளவில் நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னு கான்வே சிஎஸ்கே தோத்ததுக்கு அப்புறமா தான் எதுக்காக ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே போன தோனி தான் கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு இந்த விஷயங்களை கான்வே இப்ப ஷேர் பண்ணியிருக்காரு.